அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக் HCF LCMல உள்ள ஒரு டாப்பிக்கு. இது டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கக்கூடியது தான். ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு ஹிண்ட்டு சொல்லுவேன். அந்த ஹிண்ட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா கொஷின் தப்பாக போயிடும். ரைட்டுங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். Find the largest possible length that can use measure 2 meter 76 cm, 5 meter 52 cm, 7 meter 96 cm. ஸோ இதை பாசிபிள் லென்த்து ஹையஸ்ட் பாசிபிள் லென்த்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, லார்ஜஸ்ட் பாசிபிள் லென்த்து அல்லது கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்து. சரிங்களா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த கொடுத்துருக்க வேல்யூவுக்கு HCF எடுத்துடணும். ஓகேவா? HCF எடுக்க முன்னாடி பாருங்கள், இது 2 மீட்ரு 76 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றணும். ஒன்று மீட்டராக மாற்றணும், இல்லை சென்டிமீட்டராக மாற்றணும். நமக்கு கொடுத்துருக்க நம்ம என்ன செய்யலாம், அப்போது இது சென்டிமீட்டராக மாற்றிடலாம். ஓகேவா? 1 மீட்ரு = 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போது 2 மீட்டர் எவ்வளவு? 200 சென்டிமீட்டர் ப்ளஸ் இது ஒரு 76 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளவு? 276 சென்டிமீட்டர். அதேமாதிரி இந்த வேல்யூ 552 சென்டிமீட்டர். அதுமாதிரி இந்த வேல்யூ எவ்வளவு? 1196 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? ஸோ அப்போது எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றியாச்சு. இப்போ அதுக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம். HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இந்த டானா போட்டு கண்டுபிடிப்போம், அப்படி தேவையில்லை. ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தாங்க. கவனிங்க. லாஸ்ட்டு பெரிய நம்பர் அதை ரெண்டுத்தையும் கழிச்சிருங்க. கழிச்சு எவ்வளோன்னு பாருங்கள். 1196 552 கழிச்சு எவ்வளோக்கு? 4 4 6. ரைட்டா? ஸோ திரும்ப அந்த 671 மீதி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் கழிச்சிருங்க. 276 கழிச்சா எவ்வளோக்கும்? 8 6 3 368 வருது. ஓகேவா? ஸோ அந்த 368 நமக்கு கிடச்ச 368 இந்த கொடுத்துருக்கிறதுல எதால் வகுப்படும் அப்படின்னு பார்க்கணும். அந்த நம்பர் தான் HCF. சரியா? ஸோ 368ஓட கம்மியான நம்பராக தான் இருக்கணும். இங்கே 1196 வராது. இதுவும் 11.96. ஸோ இதுவும் சேம் வேல்யூ தான். ஸோ வராது. இதுவும் 92 இருக்கணும், 92 மீட்டராக இருக்கணும், 92 சென்டிமீட்டராக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி இங்கே சென்டிமீட்டர் தான் மாற்றிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? அடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன பண்ணால் அது வகுப்படுதான்னு பாருங்கள். இப்போ 92 × 4 போடுங்க. 7 8 9 4 36. ரைட்டா? ஸோ அப்போது 92 இதில் வகுப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்க, அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லென்த்து இருக்கையில் கொடுத்ததில் எந்த ஒரு கிரேட்டஸ்ட் லென்த்து இந்த பீஸ் ஆஃப் க்ளோத்தை அளக்கிறதுக்கு பயன்படும். 1.26 மீட்டர், 20 மீட்டர், 1.98, 1.68 மீட்டர். ஓகேவா? சரி, 1.26 மீட்டர். நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. ஸோ அப்போனா நம்ம இந்த வேல்யூவை சென்டிமீட்டராக மாற்றிடுங்க. ரைட்டா? ஓகே, இது 1 மீட்டர். ஓகேவா? 0.26ங்கிறது 26 மீட்டர். ஓகேவா? அப்போது 126 மீட்டர் டோட்டலாக. புரியுதுங்களா? இங்கே அப்போ 0.980 மீட்டர் எவ்வளோ என்னவாகும்? 98 சென்டிமீட்டராக மாறும். ஸோ அப்போ 198 சென்டிமீட்டர். இது 126 சென்டிமீட்டர், இது 162 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றியாச்சு. ரைட்டா? புரியுதுங்களா? சரி, இன்னொன்று டெப்த்தாக சொல்லுங்கள். 1 மீட்ரு எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ 0.26 எவ்வளோன்னு பாருங்கள். 0.26 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? ஓகேவா? ஸோ 26 வந்துங்க. இப்போ x = 26 0 0 2 புள்ளிக்கு 2 புள்ளி தள்ளி புள்ளி வச்சுருக்கோம்.
சரியா? ஸோ அப்போ எத்தனை ஆகுது? 26 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த ஒன்றுக்கு வந்து 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.26 வந்து 26 சென்டிமீட்டர், மொத்தம் 126 சென்டிமீட்டர். அதுமாதிரி 198 சென்டிமீட்டர், 162 சென்டிமீட்டர். மூணுக்கும் ஹெச்சிஎஃப் பார்க்கணும். எப்படி நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 2 நம்பர் பெரிய நம்பராக கழிச்சிருங்க. 198 162 போச்சுன்னா எவ்வளவு? 6 3 ரைட்டா? அடுத்து இன்னொரு நம்பர் எனக்கு 126 ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ 126 இந்த 36 கழிங்க, எவ்வளோ ஆகுது? 0 எத்தனை ஆகும்? 9 ரைட்டு. அப்போ நமக்கு கிடைச்சது வந்து எவ்வளவு? 90 ரைட்டுங்களா? ஸோ 90 கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதில் வகைப்படும்? 18 × 5 எவ்வளோ ஆகும்? 90 ஆகும். ஸோ ஆப்ஷன் டி ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். கொடுத்துருக்கிறதுல எந்த ஒரு நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் 1657 டிவைட் பண்ணும்போது 6 ரிமைனிங் கொடுக்குது? 1657 டிவைட் பண்ணும்போது 6 ரிமைனிங் கொடுக்குது. அதேமாதிரி 2037 டிவைட் பண்ணும்போது 5 ரிமைனிங்கை கொடுக்குது. ஸோ அது எந்த நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா என்ன செய்யணும்னா, இந்த ரிமைனிங்கை வந்து கழிச்சிருங்க இதில் வந்து. ஓகேவா? அப்போ 1657 6 கழிச்சு எவ்வளோ ஆகும்? 1651. ஓகேவா? 2037 5 கழிச்சு எவ்வளோ ஆகும்? 2032. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் பார்த்துருங்க. ஓகேவா? அதான் ஆன்சர். ஹெச்சிஎஃப் பார்க்கறதுக்கு நான் ஈஸியாக வழி சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் கழிச்சிருங்க. 2032 1651 1 8 3 381 ஆகுது. ஸோ 381 கொடுத்துருக்க நம்பரில் எதில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். இது 0 இருக்குது, ஸோ ஆகாது. 150 130 அதுவும் ஆகாது. இங்கே 5 வருது, 5ஆல் வகுப்படுமா? அங்கே 1 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ நம்ம ஆப்ஷன்லேயே எடுத்துடலாம். அப்போ எது ஒன்று 384 டிவைட் ஆகும்? 127 127 3 எவ்வளோ ஆகும்? 381 ரைட்டா? என்ன போட்டு பாய்? 7 3 21 2 3 6 7 8 1 3 3 ரைட்டா? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஈஸியாக செஞ்சிடலாம் ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். அதே தான் 200 கொடுத்துருக்கிறதுல எந்த ஒரு லார்ஜஸ்ட் நம்பரு 200 டிவைட் பண்ணும்போது 2 ரிமைனிங் கிடைக்கி, 400 டிவைட் பண்ணும்போது 3 ரிமைனிங் கிடைக்கி. ஓகேவா? ஸோ அதே தான் இந்த போன மாடல் மெத்தடு தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இப்போ 200 2 கழிச்சிருங்க, 198. அடுத்து 432 432 டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? ரிமைனிங் 3. ஸோ அப்போ 3 கழிச்சுங்க, எவ்வளோ ஆகும்? 429 ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் பார்க்கணும். ஓகேவா? ஹெச்சிஎஃப் பார்க்கணும். எப்படி நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குது. 429 198 கழிச்சிருங்க, 1 எத்தனை ஆகும்? 3 2 231. ஸோ 231 கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதால் டிவைட் பண்ணு பாருங்க. இங்கே 4 இருக்குது, 24 இருக்குது. 4 இதில் வருமா? 4ங்கிறது 1 முடியவே முடியாது. ஸோ அது வராது. 8ம் வராது. இதுவும் 44 இருக்குது, இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் 1 தான் இருக்குது. 33 தான் இதில் டிவைட் ஆகும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 33 7 எவ்வளோ ஆகும்? 3 7 21 மீதி 2 3 21 22 23. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இதுக்கு முந்தின பார்த்த அதே டைப் தான், ஆனால் அதில் 3 நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஒரு வேரியேஷன் இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணால் 63 - 3 77 - 5 98 - 2 60
72 96. ஸோ 3 நம்பர் இருக்குது. இது ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் எப்படி ஈஸியாக எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு 2 நம்பர் பெரிய நம்பர் எடுத்துங்க. 96 72 போன அவ்வளவு 4 2. ஓகேவா? அடுத்த நம்பருக்கு 60. ஸோ அந்த 60ல் இந்த 24 கழிச்சுங்க. எவ்வளோ ஆகும்? 36. ஓகேவா? நமக்கு கிடைக்க 36 எதில் டிவைட் ஆகும்? 8 வராது. ஆப்ஷன் அது கிடையாது. 10 வராது. ஆனால் 9 ஆகும். 9 4 36 6 6 36. ஸோ இப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 9 இருக்கும் 6 இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எதை எடுக்கணும் அதான் மேட்ரு. ஸோ நம்ம என்ன எடுக்கணும்னா இயற்கையிலே சின்ன வேல்யூ, கம்மியான வேல்யூ அதை தான் எடுக்கணும் ஆப்ஷனாக. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 6 கேட்டிங்களா? ஓகே. அடுத்த கொஷினு, ஸோ இதில் இந்த கொஷினுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி ஆன்சர் கமெண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த சம்ம பாருங்கள். இது என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்கள். இதுக்கு முன்னால் உள்ள கொஷினில் 2 நம்பர் கொடுத்து அந்த நம்பர் வந்து ரிமைண்டர் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் ரிமைண்டர் கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதில் இந்த கணக்கில் பாருங்கள், இதோட இந்த கொஷின் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த கொடுத்துருக்கிறதுல எந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பரும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவல் ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் ரிமைண்டர் கிடைக்கும். 76 டிவைட் பண்ணோம்னா ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க 3 கிடைக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 151 டிவைட் பண்ணால் அதேமாதிரி 3 கிடைக்கணும். 256 டிவைட் பண்ணோம்னா அதே 3 கிடைக்கணும். ஸோ ஈக்குவல் ரிமைண்டர் கிடைக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் அதில் வேறு ரிமைண்டர். ஓகேவா? இங்கே ஈக்குவல் ரிமைண்டர் கிடைக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த நம்பர் ஆகும்? இந்த மாதிரி கொஷின் எப்படி செய்யணும்னா, கொடுத்த நம்பரை பாருங்க, ஹையஸ்ட் நம்பர் பாருங்கள் 226 மைனஸ் 151. அடுத்த நம்பர் பாருங்கள் 151 மைனஸ் 76. அடுத்து இந்த 226 மைனஸ் 76. ஓகேவா? புரியுதுங்களா? அப்படியே ஒன்று கழிச்சுக்கணும். ஸோ 226 மைனஸ் 151 எவ்வளோ ஆகும்? 75. 151 மைனஸ் 76 எவ்வளோ ஆகும்? 75. 226 மைனஸ் 76 150. ஓகேவா? ஸோ இந்த 3க்கு ஹெச்சிஎஃப் எடுத்துடணும். நான் ஹெச்சிஎஃப் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பெரிய நம்பர்லேருந்து அடுத்த நம்பர் கழிங்க. இந்த 2 ஒரே நம்பர் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 175 போனால் எவ்வளவு? 75. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 75 இதில் எதிராக வகுப்படும் பாருங்கள். 75 வகுப்படும். ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட நம்பரில் எந்த ஒரு நம்பர் 270 675 1215 டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ போன கொஷின் பார்த்தோம் அதே மெத்தட் தான். இதை பாருங்கள். அப்போது 1215 மைனஸ் 675 எவ்வளோ 540. ஓகேவா? அப்புறம் 675 மைனஸ் 270 எவ்வளோ 405. அடுத்து 1215 மைனஸ் 270 எவ்வளோ 945. ஓகேவா? இதையும் கழிச்சாச்சு. அப்போ இதையும் கழிச்சாச்சு. இதையும் கழிச்சாச்சு. ஸோ ஒரு சைக்கிள். அப்போது அடுத்து என்ன இருக்கணும்? இந்த 3 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. பெரிய நம்பரை கழிச்சுங்க. 945 540 கழிச்ச எவ்வளோவும் 5 0 4 405. ஸோ இங்கேயும் அடுத்த நம்பருக்கு 405 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 405 நமக்கு கிடச்சிருக்குது 405. ஸோ அப்போ என்ன செய்யலான்னா மீதி நம்பர் இருக்கு இல்லையா அந்த 540, அந்த 540ல் இந்த 405 கழிச்சுங்க 405.
கழிச்சு எவ்வளோ ஆகும் 5 13 135. ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் 135. இப்போ 135 நமக்கு ஆப்ஷனில் எதெல்லாம் வகுப்படும்பாங்க 45 வகாது 75 வகாது 135 2 270 ஆகும். ஸோ 135 1 135 நம்ம ஆப்ஷனில் எதை எடுக்கணும்னா சின்ன நம்பர் எடுக்கணும். ஸோ 135 ஆப்ஷன் பி ரைட்டுங்களா. ஓகே, அடுத்த கொஷின் அதே தான். அதை சம் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர்னு ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. ஓகேவா, ரைட். என்ன கொடுத்துருக்கு 50 பேனா இருக்குது, 80 பென்சில் இருக்குது, 65 ஸ்கேல் இருக்குது. இதை வந்து நம்ம சமமாக பிரித்து கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா, எத்தனை ஸ்டூடெண்ட் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம பிரித்து கொடுக்கோம். அப்போ பிரித்து கொடுக்கும்போது பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் 5 விட்டுட்டு மீதியை பிரித்து கொடுக்கும். ஓகேவா, அப்போ பென் வந்து எவ்வளவு 50 பென் மைனஸ் 5 விட்டுருக்கோம். அப்போ எவ்வளோ 45 பென்னு. அடுத்து பென்சில் வந்து எவ்வளவு 80 பென்சில், அதில் எவ்வளோ விட்டாச்சு 5, இப்போ எவ்வளவு 75. அடுத்து என்னது ஸ்கேல் வந்து எவ்வளவு 65, அதில் 5 விட்டுருக்கோம். அப்போ எவ்வளவு 60. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம பிரித்து கொடுக்கக்கூடிய பென்சில் வந்து 45, பேனா பென்னு 45, பென்சில் 75, ஸ்கேலு 60. அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு கேட்டிருக்கேன். அப்படின்னா இப்படி என்ன செய்யணும்னா கொடுத்து இந்த நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சாச்சா அதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ 45 75 60 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பர் 2 ஃபஸ்ட்டு எடுங்க, கழிச்சிருங்க. 75 40 60 போனால் அவ்வளோ 15. ஓகேவா, ரைட். அடுத்து இந்த 15 அடுத்த நம்பரில் கழிச்சிருங்க. 45 15 போனால் அவ்வளோ 0 30. ஸோ நமக்கு என்னது 30 கிடச்சிருக்கு. 30 வந்து எதெல்லாம் நம்ம கொடுக்குற நம்பரில் வகுப்படுன்னு பாருங்கள். சரியா, ஸோ 30 5 வகுப்படும், 20 வராது, 15 வரும், 10 வரும். ஓகேவா, நம்ம இந்த மாதிரி கொடுக்குற கொஷின் என்னென்னா நம்ம இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா, ரைட். அடுத்த கொஷின் அடுத்து பாருங்கள், 20 பிக்கு 16 ஸ்மால் டைரிஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டையும் எத்தனை மேக்ஸிமம் பேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரெண்டும் சேர்த்து. சரியா, 20 பிக் டைரி 16 ஸ்மால் டைரி. ஸோ அந்த ரெண்டையும் சேர்த்து எத்தனை பேக் நம்ம பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்ம பேக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுமாதிரி கொடுத்தா இந்த ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்துருங்க. ஹெச்சிஎஃப் நான் சொல்லியிருக்கேன் ஈஸியாக எடுக்கிறதுக்கு 14 20 16 போனால் எவ்வளோ 4 இருக்குது. ஸோ 4 இதில் எதுனா அடிப்படும், 2 போகும் 4 போகும். இன்னும் கேட்டிருக்கு மேக்ஸிமம் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ரைட். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம போட்ட கொஷின்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரைட்டுங்களா, நம்ம டெய்லி இந்த மாதிரி கொஷின்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ரைட்டுங்களா, தேங்க்யூ.